السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. وقال نبينا محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم اتق المحارم تكونوا عبد الناس أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வுலகத்திலே பல்வேறு விதமான மார்க்கங்கள், மதங்கள், வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது, கிறிஸ்துவ மார்க்கம் இருக்கின்றது, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இதேபோல பல்வேறு விதமான சைனர்கள் என்றும், வைணவர்கள் என்றும், இந்துக்கள் என்றும், நெருப்பு வணங்கிகள் என்றும் பல்வேறு விதமான மதங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை எல்லாத்துடைய நோக்கமுமே மரணத்துக்கு பின்னால் நாம் விமோச்சனம் அடைய வேண்டும், நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று எல்லாருமே நம்புகின்றார்கள். அவரவர்கள் அந்த மரணத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய வாழ்க்கைக்காக அவர்களுடைய மத வழிபாடுகளின் அடிப்படையிலே பல்வேறு வணக்கங்களை செய்து வருகின்றார்கள். இவைகளிலே இஸ்லாமிய சமுதாயத்திலே நமக்கு வகுக்கப்பட்டுள்ள பல்வேறு வணக்க வழிபாடு சட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. தொழுகை எடுத்துக்கொள்ளலாம், நோன்பு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் எது செய்யக்கூடும், எதை செய்யக்கூடாது என்று பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இவ்வளவு கடினமான வழிபாட்டு முறைகளையும் பெரும்பான்மையான இஸ்லாமிய பெருமக்கள் செய்து வருகின்றார்கள். ஏன் அவர்களிடத்தில் இவ்வளவு கடினமான வாழ்க்கை நெறிமுறைகளை, கஷ்டங்களை, சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று வினவி கேட்டால், நாங்கள் எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் சுவனம் செல்ல வேண்டும் என்றுதான் எல்லா மக்களும் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு சுவனம் செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய லட்சியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த சுவனம் மட்டும்தான் நமக்கு கடைசியான அதிகபட்ச பரிசா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நாளைக்கு கியாமத்திலே கேள்விகளுக்கு பின்னால் நன்மை செய்தவர்களை சொர்க்கத்தின்பால் அனுப்பிவிடுவான், தீமை செய்த பாவிகளை நரகத்தின்பால் அனுப்பிவிடுவான். அந்த சுவனவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், எனது அடியார்களே, நான் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தை தந்துள்ளேன், இந்த சுவனத்திலே பாலாறு ஓடுகின்றது, தேராறு ஓடுகின்றது, மாட மாளிகைகள்
நீங்கள் கேட்டவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இங்கே இருக்கின்றது. இது உங்களுக்கு போதுமா அல்லவா என்று கேட்டான். என்ன அல்லாவே போதுமா என்று கேட்கின்றானே, அப்ப இதை விட வேறு ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று அவர்கள் விடுக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அந்த சுவனவாதிகளில் இருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று கூறுகின்ற பொழுது அந்த அறிஞர்களிடத்திலே சென்று இவர் வினவுவார்கள். அல்லாஹ் இவ்வாறு கேட்டான என்ன பதில் கூறுகின்ற பொழுது அந்த அறிஞர் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் எங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் கேளுங்க என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறை பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் மட்டும் இல்லை என்று சொன்னால் சுவனம் கிடைத்தாலும் அந்த சுவனமாக இருக்காது. எல்லா வழிபாடுகளிலேயுமே நாம் செய்யக்கூடிய இபாராத்துக்களிலே செயல்களிலே அல்லாஹுடைய பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த எவ்வளவு பெரிய கிஃப்ட் நமக்கு கிடைத்தாலும் எவ்வளவு பெரிய வெகுமதி கிடைத்தாலும் அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஆகையால் தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அழிந்தார்கள். சரி, அல்லாஹுடைய பிரியம் வேண்டும், அல்லாஹுடைய பிரியம் கிடைத்தால்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு என்ன வழி? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், மக்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவராக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பத்தபிஊனி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இவ்வுலகிலே காட்டி தந்த பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றது. அந்த நடைமுறைகளை சுன்னத்துக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹுடைய பிரியம் கிடைக்கின்றது, அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கின்றது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் சஹாபா பெருமக்கள் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ ஒவ்வொரு அமல்களையும் சுன்னத்துக்களையும் விடாமல் பின்பற்றினார்கள். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சஹாபா பெருமக்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வரலு அன்ஹு, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த பொருத்தம் ஒன்றுதான் எல்லா விதமான செயல்களிலேயுமே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஒவ்வொரு அடியார்களும் வாழக்கூடிய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய பொருத்தம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற சுன்னத்துக்கள், நாம் சுன்னத்துக்களை கடைபிடிக்கணும் என்று கேட்டால் கடைபிடிக்கணும் அதிகமான முறையிலே. எப்படிப்பட்ட சுன்னத்துக்களை? சாதாரணமாக சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்கிறது, பாத்ரூம் போகும்போது பைத்துகளாக வரக்கூடியதுவா, வெளியே வரக்கூடியதுவா, இப்படி சின்ன சின்ன வழிபாடு சுன்னத்துக்களை நாம் பின்பற்றதும் செய்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலதனமாக நமக்கு எதை சொல்லி தந்திருக்கின்றார்களோ, அதிகப்படியான சுன்னத்துக்களை சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த சுன்னத்துக்களை பின்பற்றி கிடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது அந்த மக்கள் எல்லாம் பிரிந்து கிடந்தார்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியாக நின்று செயல்பட்டார்கள். சஹாபா பெருமக்கள் மதீனாவிலே அதாவது ஒரு சின்ன பிரச்சனைக்காக பல 100 ஆண்டு காலம் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய ஒரு மோசமான நிலை இருந்தார்கள். அந்த சஹாபாக்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ வழிமுறைகளை சொல்லி தந்தாலும் நம்மை அல்லாஹ் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட வேண்டும், அல்லாஹ் ஒருவனையே பின்பற்ற வேண்டும், ஒத்த அனைவர்களும் எங்கிருந்தாலும் ஒத்த கஅபத்துல்லா என்ற கிப்லாவை நோக்கி நாம் வழிபட வேண்டும் என்பது ஒற்றுமை என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையிலே மிகவும் உன்னதமாக கடைபிடித்து வந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒற்றுமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பிரியப்பட்டார் என்று சொன்னால், இன்னும் சில தினங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு செல்லவிருக்கின்றார்கள். அந்த தருவாயிலே கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 நாட்கள் தொழுக வரவில்லை, தொழுக வைக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் தொழுக வைக்கின்றார்கள். அன்றைய பெருமானால் வஃபாத் ஆகக்கூடிய அன்றைய ஃபஜ்ர் பொழுதிலே
சுபுவுக்கு பாங்க சொல்லி இக்காமத் சொல்லப்படுகின்றது. சஹாபா பெருமக்கள் எல்லாருமே வரிசையாக நிற்கின்றார்கள். அந்த சஹாபாக்களுடைய ஒரு ஏக்கம், எல்லாம் வந்துட்டமே, இன்னைக்காச்சும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரமாட்டாங்களா, ஒரு ஏக்கம். ஒவ்வொரு வக்திலையும் இந்த ஏக்கம் இருந்தது. அன்றைக்கு காலையிலும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இகாமத்தை சொல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு ஏக்கம். அவருடைய என்ன பிரதிபலிப்பாக பெருமானாருடைய வீட்டுடைய திரை நீக்கப்படுகின்றது. பெருமானாருடைய வீடும் மஸ்ஜிது நபியுடைய திரையும் ஒரே திரைதான் நீக்கப்படுகின்றது. சஹாபா பெருமக்களுக்கு அளப்பரிய சந்தோஷம். ஆஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரையை நீக்கிவிட்டார்கள், இதோ வரப்போகின்றார்கள், நமக்கெல்லாம் தொழுகை நடத்தப் போகின்றார்கள், படைபிடிக்கின்ற மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். திரையை நீக்கி பார்த்தார்கள். பார்த்து ஒரு புன்முறுவலான சிரிப்போடு திருப்பி திரையை இழுத்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு மீண்டும் ஏமாற்றம். என்ன பெருமானால் நூல் விட்டார்களே, தொழுகை முடிந்து விட்டது. இந்த சம்பவத்துக்கு இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் சஃபன் சஃபாக ஒற்றுமையாக ஒரு ஜமாத்தின் கீழே அழகாக ஒன்று சென்றிருக்கின்றார்கள். இந்த ஒற்றுமையைத்தான் என் 23 வருட காலத்திலே என் சஹாபா பெருமக்களுக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இதோ என் சஹாபா பெருமக்களுக்கு இந்த ஒற்றுமை வந்துவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல்முருவ புத்தார் என்று சொல்கின்றார்களே, அந்த ஒற்றுமையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு எதிர்பார்த்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மிலே ஒற்றுமை என்பது எந்த அளவு இருக்குது என்று சொன்னால், எல்லார்ட்டையும் கேட்டாங்க, இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக ஒற்றுமை வேணுங்க, கண்டிப்பாக ஒற்றுமை வேணுங்க, கண்டிப்பாக. யாரின் கீழே ஒன்றுபடுவது? எல்லாரும். முன்னால் இருந்தார் பெரியாதாசன் என்று சொல்லுவாங்க. பெரியாதாசன் பிற்காலத்து இஸ்லாத்தை ஏற்று அப்துல்லா அடியார் என்று பேரை மாற்றி விட்டார், இறந்து விட்டார். அவர் சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஊருக்கு வர்றாப்புல. சென்னை ஏர்போர்ட்டில் மீனா மக்கள் இறங்காரு. அது இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கினா வெறுப்ப மத விரோதிகள் இருக்காங்கல்ல, ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு பெரியாதாசன் முடியும் கோஷம் போடுறாங்க. இன்னும் ஒரு குறிப்பு அவரை வரவேற்க வந்திருக்குங்க. இது முடிஞ்சப்போ அந்த பெரியாதாசன் சொல்கிறாரு, என்னை ஒழியன்னு சொன்ன பற்றியெல்லாம் அவன் எல்லாமே ஒரே கூட்டமானது ஒடின்னு சொன்னான். என்னை வரவேற்க வந்தவன் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கொடியை பிடிச்சிக்கிட்டு தனித்தனி குழுவாக நின்றுக்கிட்டு வரவேற்காங்க. என் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் ஒன்றுபடாமல் பிரிஞ்சு வைக்கிறதுன்னு வருத்தப்பட்டார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால், எல்லா தலைவர்களிடத்திலையும் கேட்டால் நம் சமுதாயம் ஒன்றுவிட வேண்டும், நாம் ஒன்றுபட்டால் தான் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டாரே, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்னும் கையை நீங்கள் பட்டு பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் சொல்லிவிட்டார்களே. ஆகையால் நாம் ஒன்றுபட வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவரும் சொல்வார்கள். ஆனால் யாருடைய தலைமையில் ஒன்று சேருவது என்பதை பற்றி கணக்கெடுத்து பார்த்தால் ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவினைவாதம் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரெல்லாம் ஒற்றுமை இல்லையோ, யாரெல்லாம் கருத்து வேறு நிலவுகிறோ அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் ஒற்றுமை செய்யும் பொழுது, இன்னைக்கு ரோட்டில் போய்க்கிருக்கான், ஒரு இஸ்லாமியை போட்டு அடிச்சுக்கிட்டு பார்த்தா ஒத்து பார்க்கலாம், யாரா அவன் தலையில் தாடி தொப்பி இருக்கா இல்லையா, இல்லை தாடி போட்டு வச்சுருக்கானா, இந்த ஜமாத்துக்காரனா அடி வாங்கி போகிறான். என்ன கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையும் விரும்பிய கிடையாது. இந்த ஒற்றுமை இல்லாதன் காரணமாகத்தான், இந்த ஒற்றுமை இல்லாத விடுவிடு தெரியுமா, உலகளாவிய, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய முறையில் இந்த ஒற்றுமையின்மையின் காரணமாக இஸ்லாமிய நாடுகள் ஆங்காங்கே சிதறுண்டு கிடக்கின்றது. சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற போரிலே ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகின்றது. இந்த தாக்குதலிலே யார் உந்துதா இருக்க சுற்றி இஸ்லாமிய நாடுகள். கண்ணியமானவர்களே, ஒரு இஸ்லாமியை தாக்குவதற்காக வழிகாட்டியாக அவருக்கு அடைக்கலம் கொடுத்து தாக்க வேண்டும் என்று முழுக்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமிய சமுதாயம் ஒரு காலத்திலே ஒன்றுபட்டு இருந்தது.
ஒற்றுமையாக இருந்தது. 100 வருடங்கள் உலகத்திலே இஸ்லாமியர்கள் பல்வேறு விதமான ஆட்சிகளை புரிந்தார்கள். அப்பாசியர்கள் என்றும் உஸ்மானியர்கள் என்றும் பல்வேறு விதமான இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் கட்டுகிறது. ஒரு தலைமை ஏற்றார்கள். அதனால் இஸ்லாம் எல்லா நாடுகளிலுமே ஒற்றுமையாக இருந்தது. எந்தளவு என்று சொன்னால், இன்று கிறிஸ்துவ நாடாக இருக்கக்கூடிய ஸ்பெயினிலே, முஸ்லீம்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய ஸ்பெயினிலே 800 வருட காலங்கள் இஸ்லாமியர்கள் அங்கே ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக ஒரு தலைமையின் கீழே ஒன்றுபட்ட காரணத்தினால்தான் இஸ்லாமியர்கள் 800 வருடம் ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே அந்த ஆட்சி வீழ்த்தப்பட்டு மாற்று இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு முழுக்க காரணம் அவர்களுக்கு மத்தியிலே சுன்னத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடினால்தான் ஒவ்வொருவர்களும் அடித்து கொண்டார்கள். இந்த அடித்து கொண்டதுடைய விளைவு மாற்றான் உள்ளே புகுந்தான், அடித்து நொறுக்கினான், ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. ஏன் இந்த இந்தியாவிலே 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி செய்யவில்லையா? எல்லாம் ஆட்சி செய்தார்கள் தான். எல்லாமே ஒற்றுமையாக இருந்து எப்பொழுது இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவில்லையோ, எப்பொழுது ஒற்றுமை மாற்ற போகின்றதோ, அப்பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்மை நோக்கி வருகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு ஒற்றுமை இன்மையின் காரணமாக நம்முடைய ஷரியத்தின் மீதே பெரிய பாதிப்பு ஏறக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. நமக்கு மத்தியிலே நாம் ஒற்றுமையாக இல்லாததின் காரணமாக, உதாரணமாக யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்கள். அதாவது மரியமன் சொல்லுவாங்கள, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க தாயார் சொல்லுவாங்க, அவங்கள விபச்சாரி என்று சொல்லக்கூடியவன் யூதன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைக்கின்ற யூதன் கிறிஸ்துவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? கையாட்டையிலா, தொப்பி பொருளா, துவா உதறிலா, இப்படி சாதாரண விஷயத்த பிரச்சனை. இந்த சாதாரண அற்பமான பிரச்சனைகளை நாம் ஒன்று சேராத பொழுது நம் சமுதாயத்தின் மீது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல்வேறு விதமான பாதிப்புகளாக இருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய வெளிநாட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்கின்ற பொழுது, யூதர்கள் பால் அல்லாஹ் சொல்லுவான், லா தத்தகில் யஹூத வன்னசாரா அவுலியா, நீங்கள் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் நீங்கள் நேசர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நல்லா சொல்கிறான். இன்னைக்கு என்ன நடக்குதுங்கம்மா? அந்த நாட்டிலே யூத சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் நஸ்ரானி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒற்றுமையாக சகோதரர்களாக பழகியவர்கள் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை முழுக்க அழிக்கப்பட்டு காசாவுடைய நிலைமையை சிந்தித்து பாருங்கள். அந்த காசாவிலே இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் மரணம் அடைந்தார்களே. அந்த நிலையிலே அந்த மரணத்திற்கு ஏதாவது இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிந்திருக்குமா? ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் என்ற அந்த யூத நாட்டுடைய கைக்கூலியாகத்தான் அமெரிக்காவிற்கு பயந்து இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லவர்களே, இவைகளை போன்றவர்கள் அந்த ஒற்றுமையாக இஸ்லாமிய நாடுகள் இல்லாததன் காரணமாக இன்று இஸ்லாம் கடுமையான முறையிலே உலகளாவிய முறையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஒற்றுமையான விஷயங்கள் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது நம் இந்த சமுதாயத்திலே இஸ்லாமிய சமுதாயம் இந்த நாட்டிலே என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியுமோ, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு மத்தியில் 25, 30, 40 என்று சீட்டுகள் பேசி பேரம் பேசி இருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய சமுதாயம் ஏதோ 2, 3, 5 கொடுத்தால் போதும், நான் வாங்கி கொண்டு ஒதுங்கி விடுகிறேன் என்று சொன்னார்களே. என்ன காரணம்? ஏன்னா நம்ம சமுதாய மக்கள் நமக்கு மத்தியிலே நின்றால் முழுமையாக நாம் ஓட்டுப்பொழுது கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சமுதாயம் ஒரு தலைமையின் கீழே ஒன்றுபட்டால் நம்ம நிறைய பார்த்துருக்கு. பல்வேறு இப்போ டெல்லியில் உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும் போகும்போது அலிகர் தொகுதி முஸ்லீம் தொகுதி,
அந்த முஸ்லீம் தொகுதியில் 5-6 முஸ்லீம் வேட்பாளர்கள், மாற்று மத சார்ந்த ஒரே ஒரு வேட்பாளர். முஸ்லீம் ஓட்டுக்களை எல்லாம் மொத்தமாக பிரிஞ்சு போய் மற்ற சமுதாய மக்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மளுடைய பிரதித்துவத்தை, நம்மளுடைய எழுச்சியை நாம் காட்ட வேண்டும்னு சொன்னால் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் முழுமையாக அவர்களுக்கெல்லாம் மாறிவிட்டு இஸ்லாமிய சமுதாயம் நம் சமுதாயத்திற்கு யார் நமக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அத்தகைய ஒரு தலைமையின் கீழ் நிச்சயமாக கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா விதமான நமக்கான வெற்றிக்கான வழிவகையும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆர்க்கத்தில் எத்தனையோ விதத்தில் அலிம்சாக்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு பயன் பண்ணுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இவங்க செய்யலை அவங்க செய்யலை. கண்ணியமானவர்களே, இந்த இவங்க செய்யலை அவங்க செய்யலாம் விட்டுட்டு இப்போ சமீபத்தில் எந்த அளவு பிரச்சாரம் பண்ண தெரியுமா? மதுரையை சேர்ந்த ஒரு வேட்பாளர் பிரச்சாரம் பண்ணுகின்ற பொழுது, நான் மதுரையிலே ஜெயித்து வந்துட்டா இந்த கோயிலை சுற்றி உள்ள கடைகள் எதுலையுமே கறியே தின்னுவர மாட்டேன். கண்ணியமானவர்களே, என்ன காரணம் ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய ஓட்டு கிடைக்க வேண்டும் என்பது அவர் நினைச்சே பார்க்கல. முஸ்லீம்கள் ஓட்டு போராட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாலும் வந்துட்டாங்க. அதே போல் சொல்கிறான், நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டா திருப்பண்ணகுளத்தில் உள்ள தர்காவை எடுத்துருவோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தர்கா என்பது ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பண்ணகுளத்தில் தர்கா இருக்குது, அந்த தர்கா என்பது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு தர்காவை கை வைத்து விட்டால் இந்த அவர்கள் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான பள்ளிவாசலை கை வச்சுருக்காங்க, பழமையான பள்ளிவாசல் கை வச்சுருக்காங்க. அந்த பள்ளிவாசலையெல்லாம் எடுக்கக்கூடியதற்கு தீர்மானம் போட்டிருக்காங்க. கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலேயே மிகவும் மோசமானவர்கள் யூதர்கள் தான். அந்த யூதர்களுடைய கைக்கூலியாக அவருடைய ஏஜென்ட்டாக செயல்படக்கூடியவர் தான் இன்று நம்ம நாட்டில் உள்ள மத துவேசிகள், RSS போன்ற இயக்கமெல்லாம் அந்த யூதர்களுடைய கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்களுடைய அஜாண்டா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை மட்டுமல்ல அவர்கள் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சா கதையா. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரியத்துறை சட்டங்களில் என்னென்ன சட்டம் இருக்கோ முத்தலாக்குடைய சட்டத்தை எடுத்தாங்க. இப்போ கடைசின்னு சொல்லிக்கிருக்காங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வரன்னு சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இவர்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அந்த ஒரு சில மாநிலங்கள் கூட பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். பொது சிவில் சட்டம் என்று சொன்னால் எந்த அளவு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்று சொன்னால் இஸ்லாமிய ஷரியத் அடியோடு ஒழிக்கப்படுவதற்கு அவர் இஸ்லாமிய ஷரியத்னால் என்ன, குர்ஆன் ஹதீஸ்கள் பிரகாரம் நாம் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இப்போ குர்ஆன் என்ன சட்டம் சொல்லியிருக்கிறதோ, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன்படி வாழ்வதுதான் ஷரியத்து சட்டம். ஆனால் இவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு விட்டு விட்டால் இஸ்லாமியர்கள் இறந்து விட்டால் அவர்கள் எரிக்கக்கூடிய நிலைமை போல் அல்லாஹ் நம்மளெல்லாம் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமுதாய மக்கள் எல்லாரும் ஒட்டு சேர்த்து ஒற்றுமையாக இருக்கின்ற பட்சத்தை இன்னைக்கு அவன் கூட்டுப்போ நீ ஓட்டு போடுறது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் உரிமையாக இருந்தாலும் எந்த விதத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வழிகளே நிச்சயமாக செயல்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு தடவை நம்ம ஓட்டு போட்டு யாரையாச்சும் மாட்டாங்களே, இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களை, இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடியவர்கள் வர வேண்டும் என்று நாம் ஓட்டு போட்டு விட்டால் நீங்கள் பார்க்கணும், அவன் எந்தெந்த மாநிலத்தான் ஆட்சி செய்கிறானோ 3 தடவை 4 தடவை 5 தடவை எல்லா இடத்திலையுமே இஸ்லாமியர்கள் முழுமையாக தாக்கப்படுவார்கள், இஸ்லாமியர்கள் முழுமையாக வஞ்சிக்கப்படுவார்கள். பல வடமாநிலங்களே வாங்க சொல்ல முடியல. இந்த பாருங்கள், பக்கத்தில் இருக்கின்ற ஹைதராபாத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாங்க சொல்லக்கூடிய முதலாக சொன்னேன். அல்லாஹ் நல்லா வச்சுருக்கான், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இந்த நிம்மதியாக இஸ்லாமியர்கள் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை கெடுக்க வேண்டும், இவர்களை இஸ்லாம் இவர்கள் வைத்து போதித்து முழுக்க மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு
நமக்கு இஸ்லாமிய மதத்தை அழிக்கக்கூடிய எதிரிகளெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த ஒரு தருணத்திலையுமே உங்களுக்கு மனசில் 1008 இயக்கங்கள் இருக்கலாம், இவருக்கு ஓட்டு போடலாம், அவருக்கு ஓட்டு போடலாம், எல்லாம் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு கேள்வி பண்ணுங்க. ஏன் இது சொல்கிறீங்கன்னா, வரக்கூடிய தேர்தல் வருது, இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையான விதத்திலுமே பாதிப்பை யார் ஏற்படுத்துவார்களோ, பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு யார் உடந்தையாக இருப்பார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் வாக்கு செலுத்திவிட்டால் ஒரு முறை, அதாவது இவனுக்கு ஓட்டு போடல, இன்னொருத்தர் ஓட்டு போடலாமே, இவன் போனதில் ஜெயிச்சு வந்தானே, ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு நினைக்காதே. எந்த கட்சிக்காரன் எவனுமே நடுவு கிடையாது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல ஒரு தப்பு செஞ்சிருப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களிலே யார் இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது சரியான மதிப்பும் மரியாதையும் நம்முடைய ஷரியத்து பிரகாரம் பின்பற்றுவதற்கு யார் நமக்கு நம் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ எல்லாத்தையும் மறந்துட்டு நம்முடைய எதிரிகள் வரக்கூடாது என்ற நோக்கத்திலே நாம் முழுமையாக எல்லா சமுதாயத்துடைய தலைவர்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா சமுதாயத்துடைய மக்களும் ஒன்று சேர்ந்து நம் மக்களெல்லாம் தீர்மானத்தை செய்யணும் மட்டுமில்லை சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த எதிரிகளிலிருந்து நம்மையும் நம் ஷரியத்தையும் நம் மார்க்கத்தையும் முழுமையாக அல்லாஹ் வரக்கூடிய தேர்தலில் பாதுகாத்து இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனை கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் பிஞ்சு குழந்தைகள் ஈரானிலே பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டு பெண் குழந்தைகள் 165 பெண் குழந்தைகள் பையன் தோலில் பேக்கப் போட்டு போகக்கூடிய பஞ்சு குழந்தைகள்லாம் குண்டு விட்டு அழிச்சாங்களே. ஒவ்வொன்றா இது சொல்லலாம் நிறைய வந்தேன். இருந்தாலும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்ல எல்லா இடத்துலையும் நாம் ஒன்று சேர்ந்தாத்தேன் நம்ம சமுதாயம் பாதுகாக்கப்படும். அத்தகைய இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கான பாதுகாப்பை நாம் ஒற்றுமையாக நிலையாக இருப்பதன் மூலமாக யாரோட பேச்சு கட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், இவங்களுக்கு ஓட்டு போடணுமே. நீங்கள் ஒரே நோக்கம் என்ன, யாருக்கு ஓட்டு போட்டால் இஸ்லாமிய சமுதாயம் பாதுகாக்கப்படும், நம் ஷரியத்தின் பிரகாரம் ஒழுங்காக தொழுகலாம், எல்லா பள்ளிவாசலையும் ஒழுங்காக வாங்க சொல்லலாம், எந்த விதமான பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் ஹிஜாப் பண்ணிக்கிட்டு பள்ளிக்கு போகலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், எல்லாம் இஸ்லாமிய நடைபெற பிரகாரம் தொப்பையும் தாடி வச்சுக்கிட்டு எல்லா நேரத்திலும் போகலாம் என்று யாருடைய ஆட்சி வந்தால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நன்றாக இருக்குமோ அத்தகைய ஆட்சியாளருக்கும் அல்லாஹ் அதாவது மேலும் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இந்த சமுதாய மக்களுக்கு எந்த விதமான ஒரு உறுத்தலும் வராமல் கெடுதலும் வராமல் அல்லாஹ் அவர்களின் மூலமாக அல்லாஹ் யாரை கொண்டு வேணாலும் பாதிப்பான், ஷைத்தானை கொண்டு பாதுகாப்பான், யாரை கொண்டு வேணாலும் பாதுகாப்பான். ஆகையால் இந்த இஸ்லாமிய ஷரியத்தும் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய மார்களும் இந்த உலகத்திலே கியாமத்து நாள் வரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வதற்கு நாமெல்லாம் ஒன்றுபடுவோம். அந்த ஒற்றுமை என்னும் கைட்டை நாம் வலிமையாக பின்பற்றினால்தான் நம் சமுதாயம் நினைத்திருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக என்று இறைவனிடத்தில் கேட்டு வாய்ப்படுத்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி பெறுகின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.